அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது 4வது திரைவ் ப்ரோக்ராம் தமிழ்ல நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அடுத்த 21 நாளைக்கு உங்க கூட நம்ம எல்லாருமே பயணம் செய்ய போறோம். நம்ம ஒன்னா இந்த 21 நாள் தியானத்தை பத்தி, தியானம்னா என்ன, தியானம் எதுக்கு செய்யணும், ஏன் செய்யணும், எப்படி நம்மளோட குறிக்கோளை அடையிறது, இதை பற்றிலாம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம கூட
என்னோட சேர்ந்து இன்னும் ஒரு 3 பேரும் பயணம் செய்வாங்க. உங்க கூட வித்யா மேடம் பெரும்பாலும் எல்லாருக்குமே பரிச்சயமானவங்க. அண்ட் பாஸ்கரன் சார், லதா மேடம், இவங்க எல்லாருமே வந்து நம்ம இந்த 21 நாளும் உங்க கூட நம்ம ட்ராவல் பண்ண போறோம். வித்யா மேடம், ஒரு ஷார்ட் இன்ட்ரோடக்ஷன் உங்க. அனைவருக்கும் என் அன்பான காலை வணக்கம். என் பேர் வித்யா. நான் வந்து இந்த மெடிடேஷன், ஆனாபானசதி மெடிடேஷன் ஒரு 3 வருஷமா நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்ல, உங்களோட 3 திரைவில் நான் வந்து பயணம் செய்தேன். ஸோ இந்த 4வது இந்த திரை ப்ரோக்ராம்லையும் பயணம் செய்யறதுக்கு நான் வந்து ரொம்ப உற்சாகமாக இருக்கிறேன். நீங்கள் எல்லோரும் ஜாயின் பண்ணி நல்ல பலன்களை அனுபவிக்கிறீங்க. இன்னும் புதியதாக நிறைய பேர் ஜாயின் பண்ணி இன்னும் நிறைய பலன்களை அனுபவிக்க வேண்டும். நான் வந்து எப்போதுமே உங்களுக்காக காத்திருக்கிறேன். உங்களுக்கு எப்போ எது டவுட்ஸ் இருக்கா, இல்லை ஏதாவது தேவை இருக்கான்னா கண்டிப்பாக என்னை நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ நன்றி, வணக்கம். தேங்க்யூ வித்யா மேடம். பாஸ்கரன் சார். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் பாஸ்கரன். சொந்த ஊர் தூத்துக்குடி. இப்போ இருக்கிறது வந்து பெங்களூர். ஒரு 20 வருஷத்துக்கு மேல இங்க பெங்களூர்ல இருக்கேன். தியானம் ஒரு 10-12 வருஷமா பண்ணிட்டு இருக்கிறேன். ஆனாபான சதி தியானம் வந்து ஒரு 20 மாசம் இப்போது தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறேன். த்ரைவ் 2, த்ரைவ் 3 இதுல வந்து சில கிளாஸ் எடுத்திருந்தேன். மீண்டும் இப்போ த்ரைவ் 4க்கு வந்து உங்க எல்லாரோடையும் இணையறதுல ரொம்ப மகிழ்ச்சி. தேங்க்யூ சார். தேங்க்யூ. லதா மேடம். அனைவருக்கும் உற்சாகமான வணக்கம். என்னுடைய பேர் லதா. என்னோட சொந்த ஊர் சிவகாசி. 2011 இருந்து எனக்கு இந்த ஆன்மீக பாதையில ஒரு அவேக்கனிங் வந்தது. இது ஆரம்பத்துல இருந்து பல புத்தகங்கள் முதல்ல படிக்க ஆரம்பிச்சேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தியானத்துல ஈடுபாடு வந்தது. இதுல வந்து இந்த பல விதமான தியானங்கள் ட்ரை பண்ணி கடைசியில இந்த ஆனாபானசதி, அதாவது சுவாச விழிப்புணர்ச்சி தியானம் மெத்தட் தான் ரொம்ப எளிமையானதுன்னு நான் கண்டுபிடிச்சேன். அப்போ இதுலயே ரொம்ப வருஷமா ஒரு 7-8 வருஷமா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரேன். இப்போ இதையும் வந்து உங்க எல்லாருக்கூடயும் ஷேர் பண்றதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இதுக்கு புத்தா சிஇஓ ஃபவுண்டேஷன் எனக்கு வழிவகுத்து கொடுத்தனால அதுக்கு ரொம்ப நன்றி செலுத்துகிறேன். சந்திராபுரம் ரெசட்டி சார் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. உங்க எல்லாருக்கூடயும் இணைந்து இந்த 21 நாட்கள் நம்ம இந்த உற்சாகமான பிரயாணத்துல போறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. வணக்கம் எல்லாருக்கும். நன்றி. தேங்க்யூ மேடம். இருபத்தி ஒரு நாள் தியானம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு பழக்கத்தை உருவாக்குறதுக்குமே நமக்கு ஒரு குறைஞ்சது ஒரு 48 நாளாவது 40 நாளாவது ஒரு மண்டலம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி நமக்கு தேவைப்படும். அப்படி அந்த இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா புத்தாசியோட கிட்டத்தட்ட ஒரு 28-40 நாள் ப்ரோக்ராம் பண்ணியிருப்பாங்க. இந்த 21 நாள்ன்றது வந்து நமக்கு எந்த ஒரு பழக்கத்தை உருவாக்குறதுக்கும் நமக்கு நிறைய மோசமான பழக்கங்கள் இருக்கும். நம்ம சில விஷயங்களை நம்ம மாற்றிக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் எந்த ஒரு பழக்கங்களை நம்ம மாற்றிக்கணும் அப்படின்னாலும் புதுசாக ஒரு பழக்கத்தை கொண்டு வரணும். அந்த ஒரு பழக்கத்திலேருந்து வெளில போகணும் அப்படின்னா புதுசாக ஒரு பழக்கத்தை கொண்டு வரணும் அப்படின்னா அந்த மாற்றங்களை கொண்டு வர்றதுக்கு ஒரு அடிப்படையாக அட்லீஸ்ட் ஒரு 21 நாளாவது நம்ம பண்ணணும். தொடக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தியானம் அப்படின்னா நம்ம ஏதோ இது வயதானவங்களுக்கும் இது ரிட்டையர்மெண்ட் ஆன பிறகுதான் நம்ம வந்து இந்த தியானம் இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவலாக போகணும்,
இதை தாண்டி வந்து ஏதாவது சவால்கள், வாழ்க்கையில் நிறைய சவால்கள், இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் வந்து தியானம் அப்படின்னு நான் நினச்சிருந்தேன். ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 4 வருடங்களுக்கு முன்னாடி வந்து புத்தா சிஓ என்னோட வேலை செஞ்சுட்டு இருக்கிற இந்த கம்பெனியில் வந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணியிருந்தாங்க, 40 நாள் ப்ரோக்ராம். சந்திரா சார் எடுத்திருந்தாரு. அந்த ப்ரோக்ராம் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து எனக்கு தெரிஞ்சது இந்த தியானம் அப்படின்றது வந்து எல்லா வயதினருக்கும், இது வந்து வெறும் ரிட்டையர் ஆனவங்களுக்கோ இல்லை வயதானவங்களுக்கோ அப்படின்னு கிடையாது அப்படின்ற ஒரு ஒரு புரிதல் கிடைச்சது. வாழ்க்கையில் சவால்கள் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தியானம் அப்படிலாம் கிடையாது, எல்லாருக்கும் இந்த தியானம் செய்ய செய்ய என்ன நடக்கும் அப்படின்னா, நம்மளோட புத்தி, நம்மளோட இன்டலெக்ட் அப்படின்னு சொல்றது வந்து டெவலப் ஆக ஆரம்பிக்கும். நம்மளோட கிளாரிட்டி, நமக்கு ஒரு தெளிவு கிடைக்க ஆரம்பிக்கும். நம்மளோட வாழ்க்கையோட நோக்கம் புரிய ஆரம்பிக்கும். எந்த இடத்துக்கு நம்ம போயிட்டு இருக்கிறோம் அப்படின்றது புரிய ஆரம்பிக்கும். பெரும்பாலும் நிறைய பேர் வந்து இன்ட்ரோடக்ஷன், உங்களோட அறிமுகம் படுத்தும் போது என்ன சொல்லியிருந்தீங்க அப்படின்னா, எனக்கு தியானம், எனக்கு வந்து வாழ்க்கையில வந்து எனக்கு ஒரு மன அமைதி தேவை, வாழ்க்கையில மன அமைதி தேவை அப்படின்றத பத்தி சொல்லியிருந்தீங்க. தியானம்ன்றது வந்து வெறும் மன அமைதி மட்டும் கிடையாது. மன அமைதியை தாண்டி வந்து நம்மளுடைய சுயம் அப்படின்றத வந்து நம்மளோட வளர்த்தெடுக்கக்கூடிய ஒன்று. நமக்குள்ள இருக்கிற அந்த ஆன்ம சக்தின்றதை வெளியே கொண்டு வர வந்து தியானம்ன்றது வந்து ரொம்ப ரொம்ப வந்து உதவி செய்யும். ரிசர்ச் என்ன சொல்லுது அப்படின்னா, பல ஆராய்ச்சிகள் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒருத்தவங்களுக்கு வந்து வாழ்க்கையோட நோக்கம், நீங்க வந்து எந்த ஒரு 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 மொபைல் ஃபோன் எடுத்துக்கிட்டீங்கனாலுமே அதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. இந்த மொபைல் ஃபோன்னால நம்ம வந்து ஃபோன் பேசலாம், இல்லை வந்து நம்ம இன்னைக்கு மொபைல் ஃபோன் மூலியமா வந்து மற்றவங்களை அழைக்கலாம், இல்லை இந்த சில நிறைய வேலைகள் செய்யலாம் இன்னைக்கு இருக்கிற மொபைல் ஃபோன் மூலியமா. சில விஷயங்களை படிக்கலாம், கத்துக்கலாம். அப்படின்னு இருக்கும்போது நம்ம இந்த 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 உடல்ல இருந்து நம்ம இந்த ஒரு ஒரு நம்ம பிறந்து இந்த இடத்துல வந்திருக்கோம்னா நமக்கும் ஒரு நோக்கம் இருக்கு. அந்த நோக்கம் தெரியாத வரைக்கும் நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, ஆராய்ச்சிகள் என்ன சொல்லுதுன்னா, ஒருத்தவங்க வாழ்க்கையில நோக்கம் அப்படின்றது, அந்த பர்பஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அது எல்லாம் தெரியாம இருக்கிறவங்களுக்கு வந்து அவங்க வாழ்க்கையில ஈஸியா வந்து டெப்ரெஷன், ஆன்சைட்டி இந்த மாதிரி ஒரு இதுல ஈஸியா போயிடுவாங்க. அது பெரும்பாலும் மிட் லைஃப் கிரைசிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ குவாண்டம் சயின்ஸ், குவாண்டம் அறிவியல் படி என்ன சொல்லுது அப்படின்னா, நம்மளுடைய நீங்க பார்க்குற ஒவ்வொரு பொருளும், நம்மளை சுற்றி இருக்கிற எல்லா பொருளும் 99.99% எம்டி, வெற்றிடம் தான், ஒண்ணுமே கிடையாது. வெறும் 0.0000 மட்டும்தான். 0.001 நம்ம என்ன சொல்லலாம், கிட்டத்தட்ட ஜீரோ தான். அது மட்டும்தான் பருப்பொருள். அப்ப நீங்க பாக்குற எந்த விஷயம், சுத்தி இருக்கிற விஷயம், நீங்க வந்து போற காரு, வண்டி, பைக்கு, நீங்க சுத்தி இருக்கிறது, நீங்க உட்காந்துருக்கிற சேரு, வீடு, சுத்தி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, குவாண்டம் அறிவியல் படி என்ன சொல்லுன்னா 99 எல்லாமே வந்து காலி தான் அப்படின்றாங்க. அதுக்குள்ள போய் பாத்தீங்கன்னா, அப்ப எல்லாமே வந்து வந்து வெற்றிடம் தான். வெறும் வந்து 0.001% தான் வந்து பருப்பொருள் அப்படின்னா, நம்ம அப்சர்வேஷன் மேனிஃபெஸ்ட் ரியாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளுடைய எண்ணங்களும் நம்மளுடைய உணர்வுகளும் தான் வந்து நம்மளுடைய வெளி உலக வாழ்க்கையை உருவாக்குது அப்படின்னா, அப்ப நம்ம எல்லாமே, நம்மளோட சுத்தி இருக்கிற எல்லா விஷயமும் வந்து பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம எல்லாமே வந்து நம்ம ஒரு சில குறைகள் சொல்றோம், எல்லாருக்கும் சவால்களை சொல்றோம், கஷ்டங்கள் சொல்றோம். எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, எனக்கு அந்த பிரச்சனை இருக்குது, எனக்கு இது சரியில்லை, எனக்கு அது சரியில்லை. அப்ப எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையில எல்லாமே எல்லாமே வாழ்க்கையில இருக்கும். மற்றவங்க மேல தான் நம்ம பெரும்பாலும் இது சொல்லுவோம், இவங்களால தான் இந்த பிரச்சனை, இவங்களால தான் எனக்கு இது நடந்துச்சு அப்படின்னுட்டு. இப்ப இவங்களால தான் இந்த பிரச்சனை இந்த மாதிரி அப்படின்னா, நான் வந்து அப்ப எண்ணங்களும் என்னுடைய உணர்வுகளும் தான் என் வாழ்க்கையை வடிவமைக்குதுன்னா, ஓகே, அப்ப ஏன் இந்த மாதிரி மக்களை நான் ஈர்த்தேன், இந்த மாதிரி சூழ்நிலை ஏன் நான் ஈர்த்தேன், இவங்க ஏன் என்னோட வாழ்க்கையில வந்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது, இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா என்னோட வேலையில வந்து நான் சொல்லியிருந்தேன், இந்த வேலை ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குது, ரொம்ப டென்ஷனா இருக்குது, அவங்க சரியில்லை, என்னோட மேனேஜர் சரியில்லை, இவங்க சரியில்லை. இப்ப தியானத்துக்கு அப்புறம் இந்த புரிதலோட நான் பார்க்கும்போது அப்படியே கம்ப்ளீட்டா அதே வேலை தான், அதே மக்கள் தான், எந்த ஸ்ட்ரெஸ் கிடையாது. என்னுடைய வேலை இன்னும் இன்னும் மேல மேல ஒரு ஆர்வமா இருக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்கா அதே மக்கள் தான். ஆனா என்னுடைய என்னுடைய வேலை வந்து இன்னும் முன்னாடி இருந்ததை விட ரொம்ப ஆர்வமா இருக்குது. எப்படி? தியானம் மூலியமா.
நம்மளுடைய எண்ணங்கள் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 60,000 to 50,000 எண்ணங்கள் ஒரு ஒரு சராசரி மனிதனுக்கு. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சியில் படி வந்து கிட்டத்தட்ட 95% எண்ணங்கள் நெகட்டிவான எண்ணங்கள் நம்ம கிட்ட இருக்காது. ஸோ 95% எண்ணங்கள் வந்து நெகட்டிவ் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கிட்டத்தட்ட நம்ம மைண்ட் வந்து எப்பவுமே எதையா நெகட்டிவாக பேசிக்கினே இருக்குது, எதையாவது சொல்லிக்கிட்டே இருக்குது. இது சரியில்லை, அது சரியில்லை. டிவியை ஓப்பன் பண்ணீங்கன்னா ஒரு நெகட்டிவான விஷயங்கள் உள்ளுக்குள்ளே போகுது. யாராவது ஒருத்தவங்க வந்து ஃபுல்லாக வந்து ஒரு வெளியில் இருக்கிறது ஒரு நெகட்டிவான விஷயங்கள், உள்ள நம்ம மைண்டுக்குள்ளே போட போட எல்லாமே நெகட்டிவான விஷயங்கள். இப்போ பெரும்பாலும் மைண்டு வந்து ஒரு எப்பயுமே ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்குது, ஜம்ப் ஆகிட்டே இருக்குது. இந்த குரங்கு மனம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஜம்ப் ஆகிட்டே இருக்குது. ஸோ இதை தாண்டி ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கு பல குறுகிய நம்பிக்கைகளோடு நம்ம இருக்கிறோம். ஐயோ என்கிட்ட காசு இல்லை, என்கிட்ட இதை பண்ண முடியாது, என்னால் இது முடியாது, நான் ஆல்ரெடி 2 தடவை முயற்சி பண்ணேன், ஃபெயில் ஆயிட்டேன், எனக்கு கணக்கு சரியாக வராது, நான் வந்து ஒரு பணத்தை வந்து சரியாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி எனக்கு கிடையாது, நான் மற்றவங்க கிட்ட வந்து சரியாக பழக மாட்டேன். இந்த மாதிரி நிறைய நம்பிக்கைகளை வந்து புள்ள போட்டு வச்சுட்டு இப்போ நீங்கள் வந்து அந்த 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 நம்பிக்கைகள் சம்பந்தப்பட்ட ஒரு எண்ணங்கள் தான் நமக்குள்ள இருக்குது. உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா அந்த விஷயம் சம்பந்தப்பட்ட எண்ணங்களையும் சிந்தனைகளை நீங்கள் வந்து வளர்க்க ஆரம்பிச்சீங்கன்னா நிச்சயம் வந்து அந்த அந்த விஷயமும் அந்த ஒரு ஒரு இதுவும் உங்களுக்கு நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும். மிக முக்கியமா தியானம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் மொமெண்ட் அவேர்னஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது நிகழ்கால விழிப்புணர்வு. அது வந்து நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஆராய்ச்சி என்ன சொல்லுது, 95% வந்து நம்மளோட எண்ணங்கள் நெகட்டிவாக இருக்குது. மைண்ட் வந்து எதையாவது யோசிச்சுட்டே இருக்குது, போய்கிட்டே இருக்குது, உள்ள மைண்டுக்குள்ளே எதையோ ஓடிட்டே இருக்குது அப்படின்றோம். தியானம் செய்ய செய்ய வந்து என்னன்னா நமக்கு நிகழ்காலத்தில் விழிப்புணர்வு, இந்த கணத்தில் என்ன நடக்குது, நம்ம மைண்டுக்குள்ள என்ன ஓடிட்டு இருக்குன்றது வெட்ட வெளிச்சமாக தெரியும் நமக்கு. இந்த கணத்தில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நேற்று ஃபெயில் ஆயிட்டீங்க, ஏதோ ஒரு விஷயம் போனீங்க, ஏதோ ஒரு முயற்சி பண்ணீங்க, ஃபெயில் ஆயிட்டீங்க. பட் அதே அனுபவத்தை அதே அந்த இதை இன்னைக்கு அதை பார்க்கும்போது ஐயோ நேற்று ஃபெயில் ஆகிட்டு இன்னைக்கு என்னால் முடியாது அப்படின்னா நேற்று விஷயத்தை அனுபவத்தை இன்னைக்கு திருப்பி கொண்டு வரீங்கன்னு அர்த்தம். அப்போ இந்த கணம் இந்த நேரம் நீங்கள் செய்ய வேண்டிய அந்த விஷயத்தை முயற்சியை நீங்கள் செய்ய முடியாது. அப்போ எப்போ நீங்கள் செய்ய முடியும்? அப்போ கடந்த காலம் உங்களுக்கு நடந்த அந்த விஷயத்தை வந்து நீங்கள் டிஸ்கனெக்ட் ஆகணும். அப்போ அதுலேருந்து வெளியில் வரணும் அப்படின்னா நீங்கள் அந்த இப்போ இன்னைக்கு நடக்க வேண்டிய முயற்சி, இன்னைக்கு செய்ய வேண்டிய முயற்சி வந்து ஒரு புதிய கோணத்தில் நீங்கள் பார்க்கணும். ஓகே, நான் அவர்கிட்ட நான் போயிட்டு இதை பற்றி தெரிஞ்சுக்கலான்னு போனேன். அவர் சொல்லிக் கொடுக்க மாட்டேன்ட்டாரு. ஓகே, இன்னைக்கு வேற யார்கிட்ட போகலாம்? ஒரு மணிகண்டன் சார்ட்ட போகலாமா, பாஸ்கரன் சார்ட்ட போகலாம், லதா மேடம் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட புதிய கோணத்தில் உங்களை மனம் வந்து சிந்திக்கணும். அப்போ சிந்திக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன இருக்கணும்? விழிப்புணர்வு இருக்கணும். எல்லாருக்குமே அந்த அவேர்னஸ்ன்றது இருக்குது. எவ்வளோ டிகிரின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த விழிப்புணர்வுன்றது வந்து எல்லார்கிட்டையும் இருக்கு, இல்லாமல் கிடையாது. ஒரு சின்ன காக்ரோச்சை போய் பிடிக்க பாருன்னு பார்ப்போம். எப்படின்னு பிடிக்கிறதுக்குள்ள அது வந்து வேகமா ஓடிடும். எவ்வளவு அவேர்னஸ் பாருங்க. அப்படின்னும் போது நம்ம என்ன பண்றோம்? பழைய விஷயத்தையே போட்டு யோசிச்சுட்டு இருக்கிறோம். அப்ப நம்ம எவ்வளவு விழிப்புணர்வு இருக்கணும். எப்போ ஒரு மனசுல வந்து நேற்று விஷயத்தை பத்தி யோசிச்சுட்டு இருக்கிறோம், 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை பத்தி யோசிச்சுட்டு இருக்கிறோம்னா நம்மளால இந்த கணத்தை வேஸ்ட் ஆகும். இந்த கணத்துல எடுக்க வேண்டிய முயற்சிகளும் செயல்களும் நம்ம செய்யாம விட்டுறோம். தியானம் பண்ண பண்ண நமக்கு வந்து நியூரோபிளாஸ்டிசிட்டி சொல்லக்கூடிய ஒரு புதிய விஷயங்கள்ல வந்து நம்மளோட மூளை வந்து நியூரோபிளாஸ்டிசிட்டி சொல்லக்கூடிய ஒரு இடத்துக்கு போகும். எந்த விஷயத்தையும் நான் பெரும்பாலும் எனக்கு வயசாயிடுச்சு, இதுக்கப்புறம் நான் புதுசா போய் கத்துக்கணும் ஒரு விஷயத்தெல்லாம் என்னால செய்ய முடியாது. அப்ப இது யார் சொல்றது? அவங்களுடைய மூளை வந்து இதுக்கப்புறம் என்னால கத்துக்க முடியாது, இவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி ஆயிடுறது. தியானம் பண்ண பண்ண நமக்கு புதிய நரம்பு இணைப்புகள்லாம் உருவாக ஆரம்பிக்கும். நம்மளுடைய ஹெல்த் பெட்டராக ஆரம்பிக்கும். நம்மளுடைய உடல் நலம் சீராக ஆரம்பிக்கும். ஸ்ட்ரெஸ் வெளில போயிடும். கவலைகள் ஆட்டோமேட்டிக்காவே வெளில ஓடிடும்.
இந்த இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் மூலியமா வரக்கூடிய இந்த வியாதிகள் என்னென்னலாம் இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக சரியாக ஆரம்பிக்கும். ரிசர்ச் ஈவன் புத்தாசியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற ப்ரோக்ராம் மூலியமா கிட்டத்தட்ட 21 நாளுக்கு அப்புறமே எல்லாமே சொல்றாங்க. ஈவன் 40 நாள் ப்ரோக்ராம்ல வந்து என்ன சொல்றாங்கன்னா, மக்கள் அந்த சர்வே எடுக்கும்போது அவங்க சர்வேல என்ன சொல்றாங்கன்னா, நான் முன்னாடி இருந்த மாதிரி நான் இப்ப கிடையாது, முன்னாடி இருந்த மாதிரி நான் இப்ப கிடையாது, நான் இப்ப அதே சவால்களும் அதே விஷயம் தான், நான் இப்ப வேற மாதிரி பாக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அறிவியல் பூர்வமா இது எல்லாமே ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த கால ஸ்பிரிச்சுவல் ஆராய்ச்சியாளர்கள் பார்த்தீங்கன்னா, டாக்டர் ஜோ டிஸ்பென்சா, டாசன் சர்ச், இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மெடிடேஷன் தியானம் பண்ண பண்ண உங்களுடைய மூளையில என்ன நடக்குது, எப்படி மாற்றங்கள் நிகழுதுன்றத வந்து பல ஸ்டடீஸ் ப்ரூஃபோட ஆராய்ச்சி முடிவுகளை நிறைய பேர் வெளியிட்டு இருக்கிறாங்க. ஸோ தியானம் அப்படின்றது வந்து ஏதோ எப்பவுமே ஏதோ வந்து இமாலயாவில் போய் உக்காந்துட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு தனியாக போய் பண்ணணும், இதுதான் வந்து தியானம் அப்படின்னு கிடையாது. எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு புரிதல் இருக்கு. தியானம் அப்படின்றது வந்து எல்லோருக்குமானது. இன்னும் இந்த தியானத்தை பற்றி சற்று விரிவாக நம்ம வந்து தியானத்தை முடிச்சதுக்கு அப்புறம் பார்ப்போம். இன்னைக்கான தியானம் நம்ம தியானம் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா ஆனாபானசதி தியானம். இது புத்தர் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு பல விஷயங்கள்லாம் ட்ரை பண்ணிட்டு கடைசியில் வந்து இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் நம்மளோட மூச்சை கவனிக்கிறது தான், நம்மளோட சுவாசத்தை கவனிக்கிறது தான், இது பண்ணாலே போதும், நம்மளோட வாழ்க்கை எல்லாமே மாற்றங்கள் வரும் அப்படின்றது சொன்னார். இதை பத்ரிஜி அதை எடுத்துட்டு எல்லாரும் இதுவும் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணார். ஸோ இன்னும் டீட்டெயிலாக சந்திர சார் வந்து 2020 இந்த புத்தாசியோ ஆரம்பிச்சு இதை பற்றிலாம் நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். நம்ம தியானத்துக்கு போகலாம். தியானம் எப்படி பண்றது அப்படின்னா, இந்த தியானம் அப்படின்றது வந்து எங்க வேணா பண்ணலாம். இது வந்து சிம்பிளான ஒரு தியானம், இப்படிதான் பண்ணணும், ஒரு நிறைய வந்து இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் அப்படிலாம் கிடையாது. ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு தியானம், எல்லாராலையும் பண்ண முடியும். உங்க படத்துல பார்க்குற மாதிரி, உங்க ஸ்க்ரீன்ல தெரிகிற மாதிரி நீங்க வசதியாக எப்படி வேணா உட்காந்துக்கலாம். கீழே தரையில் உட்காந்தீங்கன்னா உட்காந்துக்கலாம், இல்லை நீங்கள் சேரில் உட்காந்துக்கன்னா இந்த படத்தில் காமிக்கிற மாதிரி சேரில் உட்காந்துங்க. கண்ணாடிலாம் போட்டிருந்தீங்க அப்படின்னா கண்ணாடியை கட்டிடுங்க. 3 விஷயம் பண்ண போகிறோம். கண்ணை மூடிட்டு கையை இப்படி கோத்துக்கணும். கையை கோத்துட்டு உங்கள் மடி மேலே கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கணும். நேராக இப்படி ஸ்ட்ரெயிட்டாக உட்காரணும்ல. இயல்பாக உங்களால் நேராக உட்கார முடியுதுன்னா நேராக உட்காரலாம். இல்லை எனக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுத்திலாம் உட்காரக்கூடாது, கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்குங்க. காலை குறுக்க அப்படி வச்சுக்கணும், காலில் படத்தில் காமிக்கிற மாதிரி. இல்லை நீங்கள் தரையில் உட்காந்துக்கிறீங்க அப்படின்னா கம்ஃபர்டபுளாக அந்த சுக்காசனம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரி உட்காந்துட்டு கையை கோத்துட்டு நீங்கள் மடியில் வச்சுட்டு கம்ஃபர்டபுளாக உட்காந்து கண்ணை மூடிக்கணும். என்ன நடந்தாலும் சரிதான், இந்த உலகம் 2ஆ உடஞ்சி கீழே விழுந்தாலும் சரிதான், கண்ணை திறக்கக்கூடாது. கண்ணை நீங்கள் மூடிட்டீங்க அப்படின்னா கடைசி இந்த கிட்டத்தட்ட இன்னைக்கான பண்ண வேண்டிய தியானம் வந்து ஒரு 15-20 நிமிஷம் நம்ம பண்ணுவோம். இந்த 20 நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணை திறக்கவே கூடாது. என்ன ஆனாலும் சரிதான், உங்கள் பக்கத்தில் உங்களுக்கு அப்போதான் வந்து ஒரு கொசு கடிக்குது, இல்லை ஏதோ ஒன்று இருக்குது, என்னன்னாலும் சரிதான், இந்த ஒரு 20 நிமிஷம் எதுவுமே பண்ணக்கூடாது. இந்த கையை வந்து கொத்துக்கிறது வந்து எப்பயுமே எடுக்கக்கூடாது. நீங்கள் காலை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் தேவைப்பட்டதுன்னா. உங்களை எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணிக்கலான்னு பார்க்குறேன், நடுவில் தியானம் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க, கால் ரொம்ப வலிக்குது, என்னால் தாங்கிக்க முடியல அப்படின்னா நீங்கள் காலை கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணிக்கலாம். ஆனால் எக்காரணத்தை கொண்டும் கண்ணை திறக்கக்கூடாது, கையை கோத்துக்கிறத எடுக்கக்கூடாது, ரொம்ப முக்கியம். இந்த போஸ்டரில் உட்கார்ந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட இயல்பான மூச்சை வந்து நீங்கள் கவனிக்க ஆரம்பிக்கணும். எப்படி கவனிக்கிறது? இந்த புருவ மத்தியிலிருந்து இந்த மூக்கு நுனி, இந்த இதுல இருந்து மூச்சு நமக்கு உள்ள போகுது. இந்த மூச்சு உள்ள போகுது பார்த்தீங்களா? ஏதோ ஒரு இடத்த நீங்க எடுத்துங்க, கண்ணை மூடிட்டு அந்த இடத்த எடுத்துங்க. அங்க மூச்சு போகுது வருது, இதை மட்டும் கவனிக்கணும், வேற ஒண்ணுமே கிடையாது. இப்ப யாராவது குறுக்க போனாங்கன்னா நம்ம பார்ப்போம் பார்த்தீங்களா, எப்படி போறாங்க வராங்க, அந்த மாதிரி நீங்க கவனிக்கணும். மூச்சை கவனிக்க 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 ஆட்டோமேட்டிக்காவே உங்க மனம் வந்து வெற்றிடமா எம்டி ஆயிடும். இந்த நம்மளோட தியானத்தோட குறிக்கோள் என்னன்னா, ரெஸ்ட்லெஸ்ஸா, அதாவது எப்பவுமே அலப்பாஞ்சிக்கிட்டு ஓடிட்டு இருக்கிற அந்த மனசை வந்து ஸ்டாப் பண்றது தான். எப்படி ஸ்டாப் பண்றது?
மூச்சை கவனிச்சாலே ஆட்டோமேட்டிக்காவே மனம் வந்து வெற்றிடமா மாறத் தொடங்கும். நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த 60,000 எண்ணங்கள் அது படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். எப்பெல்லாம் நீங்க கண்ணை மூடி மூச்சை கவனிச்சுட்டு இருக்கிறீங்க, திடீர்னு மனசு இங்கே ஓடுது. நேற்று நடந்த விஷயங்கள், ஓ இப்போ என்ன சமையல் பண்ணிட்டு இருக்காங்க, இட்லி சட்னியா, இந்த சட்னியா இருக்குமோ அப்படின்னு மனசு எங்கேயோ ஓடிச்சுன்னா உடனே திருப்பி மனசை கொண்டு வாங்க. திருப்பி மூச்சு கொண்டு வாங்க. வெளில போகுது, திருப்பி கொண்டு வாங்க. ட்ரை பண்ண ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மனம் எம்டி ஆகிடும். நான் ஒரு மியூசிக் போடுவேன், என்னோட கைடன்ஸும் இருக்கும். ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் கண்ணை மூடி தியானத்தில் கம்ஃபர்டபுளாக உட்கார்ந்ததுக்கப்புறம் எக்காரணத்தை கொண்டும் என்ன நடந்தாலும் சரிதான், கண்ணை வந்து நீங்கள் திறக்கக்கூடாது. ஏன்னா இந்த 20 நிமிஷம் உங்களுக்கான டைம், வேற யாருக்குமே கிடையாது இந்த உலகத்தில். உங்களுக்கு நீங்கள் கொடுக்குற நேரம். கடைசியாக தியானம் முடித்த உடனே நான் சொல்லுவேன், தியானம் முடிஞ்சது அப்படின்னும் போது உங்கள் கையை எடுத்து, உள்ளங்கையை எடுத்து கண் மேலே இப்படி வச்சுக்கங்க. கையில் உராசக்கூடாது. இப்படிலாம் கையை எடுத்து அப்படியே எடுத்து நீங்கள் கண்ணை எடுத்து கண் மேலே அப்படி வச்சுக்கணும். ஒரு 5 வினாடிகள். இந்த பிரபஞ்ச சக்தி, இந்த காஸ்மிக் எனர்ஜி அப்படின்றது வந்து நம்ம கை இல்லாம நிறைய இருக்கும். அப்போ அதை அப்படி எடுத்து திருப்பி நம்மளோட உடலுக்குள்ள செலுத்திக்கணும். ரொம்ப எளிமையான தியானம். கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கணும். கண்ணை மூடிட்டு கையை கோத்துக்கணும், காலை குறுக்க அப்படி வச்சுட்டு வெறும் மூச்சை மட்டும் கவனிக்கணும். வேற ஒண்ணுமே கிடையாது. லைட் எதை போட்டு இருந்தீங்க அப்படின்னா லைட்லாம் கொஞ்சம் டிம் பண்ணிக்கங்க. உங்களுடைய அறையை கொஞ்சம் இருட்டாக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். தியானத்தில் கொஞ்சம் ஆழமாக இருக்கும். தியானத்துக்குள்ள போகலாம். கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்குங்க. அன்பு நண்பர்களே, ஆசான்களே, கண்களை மூடிக்கொண்டு கைகளை ஒன்றோடு ஒன்று கோர்த்து கொண்டு உங்கள் இயல்பான இயற்கையான உங்கள் மூச்சை கவனியுங்கள். மூச்சை இழுத்து விட வேண்டாம். இயல்பான இயற்கையான உங்கள் மூச்சை கவனியுங்கள்.
மூச்சை மட்டும் கவனியுங்கள். வேறு எந்த சிந்தனைக்கும் இடமில்லை.
எப்பொழுதெல்லாம் நீங்கள் சிந்தனையில் ஆழ்கின்றீர்களோ அப்பொழுதெல்லாம் உங்கள் கவனத்தை மூச்சின் மீது கொண்டு வாருங்கள். அன்பு நண்பர்களே, நாம் இப்பொழுது நன்றி தெரிவிக்கும் தருணத்திற்கு வந்துள்ளோம். கண்களை மூடிக்கொண்டே இந்த பிரபஞ்சத்திற்கு தொடர்பை ஏற்படுத்தி கொடுக்க மூல காரணமாக விளங்கிய உங்கள் தாய் தந்தைக்கு நன்றியை கூறுங்கள்.
அற்புதமான இந்த வாழ்க்கையை உங்களுக்கு அருளிய இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றியை கூறுங்கள். உங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியர் ஆசிரியர்கள் அனைவருக்கும் நன்றியை கூறுங்கள். உங்கள் அறிவை மேம்பட பெரிதும் உதவியுள்ளார்கள். உங்கள் குடும்பத்தினர் அனைவருக்கும் நன்றியை கூறுங்கள். உங்கள் வாழ்க்கையில் பக்கபலமாக இருந்து கொண்டு உங்களுக்கு எப்பொழுதும் உதவும் உங்கள் குடும்பத்தினர் அனைவருக்கும் நன்றியை கூறுங்கள். உங்கள் நண்பர்கள், உங்கள் வாழ்க்கையில் உதவும் ஒவ்வொரு பொருள்களுக்கும் நன்றியை கூறுங்கள். இந்த தியானம் மேற்கொண்டதற்கு உங்களுக்கு நீங்களே நன்றியை கூறிக்கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்த அற்புதமான இந்த தியானத்தை மேற்கொண்டதற்கு நன்றியை கூறுங்கள். தொடர்ந்து இந்த தியான மனநிலையில் அப்படியே லயித்திருங்கள். இந்த தியானம் எப்படி இருந்தது? எங்கு சென்றீர்கள்? உங்கள் அனுபவம் எப்படி இருந்தது என்பதை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு தியானமும் நல்ல தியானம்தான். நம்மையும் அறியாமல் நாம் அந்த வெற்றிடத்திற்கு செல்கிறோம். இறுதியாக உங்கள் கைகளை எடுத்து உங்கள் கண்கள் மேல் வைத்துக் கொள்ளுங்கள். 5 வினாடிகள். 5 4 3 2 1 0. மெதுவாக உங்கள் கண்களை எடுத்து திறந்து கொண்டு புன்சிரிப்போடு இந்த உலகத்திற்கு வாருங்கள்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 15லேருந்து 17 நிமிஷம் பண்ணியிருப்போம் தியானம். கொஞ்சம் ஷார்ட்டான தியானம் தான், முதல் நாள்ன்றனால. நம்ம போக போக அடுத்து வர நாட்களில் அது அரை மணி நேரமாகவும் 3/4 மணி நேரமாகவும் மாறும். இதுதான் உங்களுடைய ஃபர்ஸ்ட் தியானம் அப்படின்னா உங்களை நீங்களே பாராட்டிங்க. யாருக்கெல்லாம் வந்து தியானம் பண்ணும்போது ஏகப்பட்ட சிந்தனை இருந்தது சார், ஃபுல்லாகவே வந்து எனக்கு ஃபுல்லாகவே தாட்ஸ் தான் வந்தது அப்படின்றவங்கெல்லாம் வந்து எஸ்ன்னு டைப் பண்ணுங்க சேட்டில். யாருக்கெல்லாமே எனக்கு ஃபுல்லாகவே எனக்கு வந்து வெறும் தாட்ஸ் தான் வந்தது, என்னால் ஃபோக்கஸே பண்ண முடியல, இதெல்லாம் நார்மல். தியானம் வந்து ஒரு நாம் சொன்ன மாதிரி ஒரு நாளைக்கு சராசரி 50,000 60,000 எண்ணங்கள் நமக்கு வருது. அதில் எப்பவுமே வந்து இந்த எண்ணங்கள் வந்து இருந்துகிட்டே இருக்கு நம்ம கூட, நமக்கு தெரியல இந்த மாதிரி எண்ணங்கள் இருக்குது. நீங்கள் இப்போ உட்காந்து தியானம் பண்ண ஆரம்பிக்கும் போது தான் தெரியுது, ஓ இவ்வளோ எண்ணங்கள் இருக்குதுன்றது. நார்மல் டைம்லேயே இது இந்த மாதிரி இருக்கும். ஸோ தியானம் செய்ய 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 ஆட்டோமேட்டிக்காக போக 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 உங்களுக்கு எல்லாமே சரியாயிடும். இந்த 50,000ன்றது அடுத்து 40,000 30,000 அப்படின்னு படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். யாருக்கெல்லாம் தியானம் செய்யும் போது வந்து உடல்ல வலியோ இல்லை வந்து எனக்கு ஒரு இடத்துல வலியோ இல்லை வந்து ஒரு ஜெர்க்கோ ஒரு மாதிரி ஒரு அந்த மாதிரி ஃபீலிங் இருந்தது, எஸ் டைப் பண்ணுங்க. எனக்கு நான் தியானம் பண்ண எனக்கு ஒரு மாதிரி வலிகள் வந்தது, அப்புறம் தியானம் பண்ணும்போது இப்படி முன்னாடி பின்னாடி போனேன், இல்லை இந்த சைடு இப்படி சைடு கொஞ்சம் அப்படி தலை கொஞ்சம் அப்படி இப்படி கொஞ்சம் எண்ணெயும் அறியாமல் சுத்துச்சு, அந்த மாதிரி இருக்கிறவங்க யாராவது இருந்துச்சுங்களா? ஸோ தியானம் நமக்கு வந்து இந்த நம்மள இந்த உடல் அப்படின்னு சொல்றதுல 99.99% வந்து பார்த்தீங்கன்னா எம்டி. தியானம் செய்யும் போது இந்த உடல்ல 99%, அதாவது இந்த 0.001% சொல்ற இந்த பருப்பொருள், இந்த உடலை வந்து நம்ம டிராப் பண்றோம். அப்ப வெறும் ஆற்றல் அப்படின்னும் போது அந்த ஆற்றலோட வெளிப்பாடு தான் முதலாம். ஸோ இதெல்லாம் நார்மல். யாருக்கெல்லாம் சில வித ஃபீலிங்ஸ் வந்துச்சு, எனக்கு ரொம்ப திடீர்னு ஒரு மாதிரி ஃபீலிங்ஸ் வந்தது, சில பேருக்கு அழணும்னு தோணிருக்கும், சில பேருக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா, சில பேருக்கு வந்து ஒரு பிளிஸ்ஃபுல்லான ஸ்டேட்டு, இந்த மாதிரி ஒரு மிக்ஸ்டான ஒரு ஃபீலிங்ஸ் வரும் சில பேருக்கு. இந்த மாதிரி யாருக்கா வந்துச்சுன்னா எஸ் டைப் பண்ணுங்க. எனக்கு வித்தியாசமான இந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் எல்லாமே வந்துச்சு. யாருக்கெல்லாம் என்னால் உட்காரவே முடியல, என்னால் ஃபர்ஸ்ட் டைமும் என்னால் உட்காரவே முடியல, ரொம்ப எனக்கு உட்காரதே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்றவங்க எஸ் டைப் பண்ணுங்க. ஸோ இதெல்லாமே நார்மல். இனிஷியலாக இருக்கும்போது என்னால் உட்கார முடியல, என்னால் நிறைய சிந்தனைகள் வருது, ஃபோக்கஸ் பண்ண முடியல, உடல் இப்படி இப்படி போகுது, அப்புறம் மாதிரி சுத்துது, இப்படி இப்படி வலிகள் வருது, இது எல்லாமே நார்மல் தியானம் பண்ண பண்ண பண்ண. ஸோ நம்மளோட ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 21 நாள் ப்ரோக்ராம் வந்து எப்படி ஸ்ட்ரக்சர் ஆகும்னா, ஒரு தியானம் 6 மணி ஆரம்பித்த உடனே ஒரு 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 உரை இருக்கும், தியானம் சம்பந்தப்பட்ட ஒரு ப்ரீ கான்செப்ட் மெடிடேஷன் டாக்குன்னு சொல்லிட்டு ஒரு உரை இருக்கும். அதுக்கப்புறம் தியானம், அப்புறம் நிறைய விஸ்டம் செஷன்ஸ், அறிவார்ந்த வகுப்புகள் எல்லாமே வந்து அதை பற்றி நம்ம விளக்கங்கள் எல்லாமே நம்ம இருக்கும். ஒவ்வொரு வாரமும் தியானம்னா என்ன, எது தியானம் கிடையாது, தியானத்தில் வந்து எப்படி வந்து நம்மளுடைய ஸ்ட்ரெஸ்ன்றது எப்படி வந்து வெளியில் போகுது, நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் எப்படி நடக்குது, ஒரு மனம் வந்து எப்படி மனதோட திறன்களை எப்படி வெளியில் கொண்டு வரோம், நம்மளுடைய மனதோட அந்த திறமைகள் சொல்லக்கூடிய செல்ஃப் எக்ஸ்பிரஷன் எப்படி வெளியில் நம்ம 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 சொல்கிறது, அதாவது எக்ஸ்பிரஸ் பண்ணுறது. ஸோ நம்மளோட குறிக்கோள், வாழ்க்கையோட குறிக்கோளை எப்படி நம்ம செட் பண்ணுறது, எப்படி வந்து நம்மளோட வாழ்க்கையை வந்து விஷுவலைசேஷன் சொல்லக்கூடிய விஷயங்களை எப்படி தெரிஞ்சுக்கிறது, எல்லாமே வந்து நம்ம இந்த ஒவ்வொரு வாரமும் பண்ணணும். ஒவ்வொரு வாரத்திலையுமே பிரேக் அவுட் ரூம் சொல்லக்கூடியது, அதாவது வந்து இப்போ எல்லாரையுமே வந்து இப்போ நீங்கள் வந்து இன்ட்ராக்ஷன் பண்ணுறோம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம பண்ணுவோம்.
ஸோ நம்மளோட ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளோட தியானத்தோட குறிக்கோள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கிற மைண்டை வந்து ட்ராப் பண்ணுறது தான். இப்போ நம்மளோட சிந்தனைகள் இந்த 50,000 60,000 எண்ணங்கள் நம்ம சொல்றது கூட பார்த்தீங்கன்னா பீப்புள் பிளேஸ் திங்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த எண்ணங்கள் வந்து எதை பற்றியே சுற்றிட்டு இருக்கணும்னா, ஒரு நம்மளை சுற்றி இருக்கிற மக்கள், நம்ம மற்றவங்களுக்கு கொடுத்துருக்கிற ஜட்ஜ்மெண்ட்டு, மற்றவங்கள பற்றி நம்ம சொன்ன விஷயங்கள், மற்றவங்கள பற்றி நம்ம நினச்சிருக்கிற விஷயங்கள், நமக்கு நடந்த விஷயங்கள், இதை பற்றியே ஒரு விஷயங்கள், நம்ம இன்னைக்கு செய்ய வேண்டிய வேலைகள், இது எல்லாமே இதை பற்றியே ஓடிட்டு இருக்கோம் நம்ம மனசில். இது எல்லாத்தையுமே நம்ம ட்ராப் பண்ணுறோம். நம்ம இது எல்லாத்தையும் ட்ராப் பண்ணிட்டு நம்மளோட இது எல்லாத்தையும் ட்ராப் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா, தியானத்தில் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுறோம், வெறும் மூச்சை மட்டும் கவனிக்கிறோம். மூச்சை கவனிக்க இந்த சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களும், இந்த எண்ணங்கள் எல்லாமே வந்து ட்ராப் பண்ணுறோம். அப்போ நமக்குள்ள என்ன இருக்குது, நம்மளோட குறுகிய கால நம்பிக்கைகள், இது எல்லாமே வந்து நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஒரு வீட்டில் இருட்டாக இருக்கிற ஒரு வீட்டில் லைட்டு போட்டிங்கன்னா அப்போ என்னென்ன பொருள் எங்கெங்கே இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியும். அப்போ அந்த தியானத்தில் இதுதான் நடக்க ஆரம்பிக்கும். இதே விஷயங்கள் தான் இருக்குது. நம்மளோட குறுகிய நம்பிக்கையில் எனக்கு பணம், என்னால் இது முடியாது, என்னால் வந்து புக்கு படிக்க முடியாது, நான் புக்கு படித்ததே பல வருஷம் ஆகுது, புக்கு படித்ததே கிடையாது, எனக்கு இது கிடையாது, அது கிடையாது, இந்த மாதிரி எனக்கு வந்து சரியான என்னோட அப்பா அம்மா வந்து பணக்காரங்களா இல்லை, அதனால் நான் இந்த தொழில் பண்ண முடியாது, எனக்கு அது பண்ண முடியாது, இந்த மாதிரி சில நம்பிக்கைகள்லாம் நமக்குள்ளே இருக்கிறது வந்து எப்போ தெரிய ஆரம்பிக்கும்னா, நமக்குள்ள அந்த விழிப்புணர்வு வர ஆரம்பிக்கணும். அப்போ தியானம் பண்ண என்ன ஆகும்னா, அந்த விழிப்புணர்வு வர ஆரம்பிக்கும். விழிப்புணர்வு வர ஆரம்பிக்கும் போது நமக்குள்ள என்ன இருக்குன்ற விஷயங்கள் தெரிய ஆரம்பிக்கும். ஸ்லோவாக போக 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 இந்த குறுகிய கால நம்பிக்கைகள் எல்லாமே வந்து உங்களுக்கு உத்வேகம் கொடுக்கக்கூடிய நம்பிக்கைகளாக நீங்கள் மாற்ற ஆரம்பிப்பீங்க. அப்போ உங்களுடைய வாழ்க்கையில வந்து இதுவரைக்கும் அந்த 50,000 எண்ணங்கள்ல வந்து உங்களுக்கு எது தேவையில்லையோ, எந்த மாதிரி விஷயங்கள் தேவையில்லையோ, இதுல உங்களோட ஃபோக்கஸ் போகாம இருக்கும். போகிறதுக்கு பதிலாக உங்களுக்கு என்ன தேவையோ, உங்களோட வாழ்க்கையில என்ன மாதிரி விஷயங்கள் தேவையோ அதுல மட்டும்தான் நீங்க ஃபோக்கஸ் கொடுக்க ஆரம்பிப்பீங்க. அதுதான் நடக்க ஆரம்பிக்கும். இதனால ஒரு தெளிவு கிடைக்க ஆரம்பிக்கும். வாழ்க்கையோட நோக்கம் புரிய ஆரம்பிக்கும். எதை நான் செய்யணும், இந்த கணத்துல நான் என்ன செய்யணும். கடந்த காலத்தை நீங்க மாற்ற முடியாது, முடிஞ்சு போச்சு. எதிர்காலம்ன்றது வரலாம், வராமலையும் போகலாம். ஆனா நமக்கு இருக்கிறது இந்த நிகழ்காலம் மட்டும்தான். இந்த நிகழ்காலத்துல நீங்க என்ன செய்யணும், இந்த நிகழ்காலத்துல நான் என்ன கரெக்டான விஷயத்த நான் செய்யணும், என்ன முடிவு எடுக்கணும் அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த நிகழ்கால விழிப்புணர்வு வந்து தியானம் வந்து நமக்கு கொடுக்க ஆரம்பிக்கும். சந்திரா சார் வந்து பத்ரிஜியோட டிராவல் பண்றாரு. ஸோ அது வரைக்கும் சந்திரா சாருக்குமே இதை வந்து பற்றி புரிதல் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன தியானம் பண்ணிட்டு இருக்காங்க, இதெல்லாம் ஒரு இதை உட்காந்து இதில் பண்ணுறது எல்லாமே வந்து வேஸ்ட்டாக டைம் செலவு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் நினச்சிருந்தார். பத்ரிஜியோட ட்ராவல் பண்ணுறாரு. ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட் பத்ரிஜி சொல்கிறாரு சந்திரா சாரை பார்த்தீங்க, இந்த சின்ன பையனுக்கும் தெரிஞ்ச அளவுக்கு கூட உனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அது அவருக்குள்ள ஒரு இன்சல்ட், ஒரு இது கிரியேட் ஆகுது. அப்படி என்ன நான் இதை தியானத்தை பற்றி எப்படி இவ்வளோ பெருசாக சொல்கிறாரு. அப்புறம் புக் எல்லாத்தையும் வாங்கி வச்சு படிக்கிறாரு, அந்த தியானத்தை பண்ணுறாரு. அப்போ தான் அவரோட வாழ்க்கையோட பர்பஸ்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கிறாரு. அவருக்கு வாழ்க்கையில் இந்த காது வலி, அதாவது வந்து நம்ம ஃப்ளைட்லாம் ஏறணும் அப்படின்னா காது அடைச்சிக்கும். இந்த பெயின் வர ஆரம்பிக்கும் போது இது வந்து பல நாட்களாக, பல வாரங்கள் அவருக்கு இருக்கும். யூஎஸில் பல டாக்டர்ஸ் கிட்ட போயிட்டு என்ன சொல்லிட்டாங்கன்னா, இது கண்டிப்பாக இது முடியவே முடியாது, இது முடியாது, இது வந்து நீங்கள் லைஃப் லாங் எப்படி தான் அப்படின்ட்டாங்க. தியானம் பண்ண ஆட்டோமேட்டிக்காக போக ஆரம்பிச்சது. என்னோட வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு தூக்கம் கிடையாது, சரியான தூக்கம் இருக்காது. படுத்தா வந்து எதை பற்றியோ யோசிச்சுட்டே இருப்பேன். 1 மணி நேரமாக அது ஆகும் தூங்குறதுக்கு. ஃபோனை தேவையில்லாமல் நோண்டிட்டு இருக்கும். நேற்று நடந்த விஷயங்கள், ஆஃபீஸில் நடந்த விஷயங்கள், இதையே பற்றி ஓடிட்டு இருக்கும். அதை பற்றி ஒரு பயம், இது மாதிரி நிறைய மெமரி ப்ராப்ளம், இதெல்லாம் நிறையா இருந்துச்சு. தியானம் பண்ண ஆட்டோமேட்டிக்காக ஃபஸ்ட்டு தூக்கம் ஃபிக்ஸ் ஆச்சு. நான் சொல்ல வேண்டிய விஷயங்களை நான் சொல்லவே மாட்டேன். ஆஃபீஸில் என்னோட சீனியர் இருக்காங்களோ, ஐயோ அவங்க என்ன நினச்சிக்குவாங்களோ, அவங்க எதாவது சொல்லிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயம் இருந்தது. என்னால் ஒரு சின்ன வலியை கூட தாங்கிக்க முடியாது. ரொம்ப ஒரு சின்ன வலி இருக்குதுன்னா தாங்கிக்க முடியாது. எனக்கு அந்த கிட்னி ஸ்டோன் வலி வந்ததுன்னா என்னால் அவ்வளோதான் முடியாது. ஆனால் தியானம் பண்ண ஏதோ ஒரு வலி இருந்தால் கூட வந்து பார்த்து அந்த ஒரு வலி இருக்குன்னு தெரியும். இன்னும் உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 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 4-5 நாட்களுக்கு முன்னாடி கூட வந்து ஒரு ஒரு இடத்துக்கு போகும்போது ஒரு சின்ன கவனக்குறைவால் நான் தலையில் இடிச்சுக்கினேன். வழக்கமாக தலையில் இடிச்சிங்கன்னா என்ன பண்ணுவோம், தேய்ச்சி விட்டுட்டு சரியாயிடும்.
அப்படின்னு நானும் அதே மாதிரி தலையில் அடிச்சுக்கணுமே ஏதோ சரியாயிடுச்சு அப்படின்னு ஒரு எனக்கு அதை பற்றி பெருசான ஒரு வலியோ இல்லை இதுவோ இல்லை, கை வச்சா வலிக்குமே தவிர அப்படி தான் இருந்துச்சு. இது ரீசெண்டாக ஒரு 5 நாட்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம். ஒரு 2 நாளுக்கு அப்புறம் தான் பார்க்குறாங்க வீட்டில் இது என்னதான் இருக்குன்னு போயிட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட லைட்டாக ஒரு இந்த அளவுக்கு ஒரு ஒரு கிழிச்சிருக்குன்றது. எப்படி இது வலி தாங்கியிருக்கிறீங்க, எப்படி இருக்கு, ரத்தம் வந்திருக்கலாம், எனக்கு எதுவுமே அதை பற்றி ஒரு இதுவுமே இல்லை. அது ஒரு வலி பெருசாக எந்த ஒரு இதுவுமே இல்லை. இது ஐயோ வலிக்குதே இல்லை, இது அது வந்து என்னை வந்து அந்த நான் செய்ய வேண்டிய வேலைகளை அது எதுவுமே தடுக்கலை. ஐயோ இதை பற்றி யோசனை இல்லை, அது மானு ஒரு சைடில் இருக்குது, நம்ம மானு வேலையை பார்ப்போம் அப்படின்ற மாதிரி அது தானே சரியாயிடுச்சு. நேற்று செக் பண்ணுறோம், அது ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே சரியாயிடுச்சு. ஸோ தியானம் பண்ண பண்ண ஆட்டோமேட்டிக்காகவே இது எல்லாமே இது இது எனக்கு மட்டும் கிடையாது. இந்த தியானத்தை ப்ராக்டிஸ் பண்ணுற எல்லா புத்தா சிஓஸும், வித்யா மேடம், பாஸ்கரன் சார், லதா மேடம், இது எல்லாருக்குமே இது எல்லாமே வந்து சாட்சிகள். எத்தனையோ பேர் இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே, ஜெகதீஸ்வரி மேடம், நிறைய பேர் இந்த இதில். ஸோ தியானம் பண்ண பண்ண ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஸ்ட்ரெஸ்ல இருந்து உங்களுடைய தன்னைத்தானே உடல் வந்து சரி செஞ்சுக்கும், அந்த ஒரு நிலைக்கு போயிடுவீங்க. ஸோ 2020 வந்து இந்த புத்தா சிஓ குவாண்டம் ஃபவுண்டேஷன்றதை ஆரம்பிக்கிறாரு சந்திரா சார். இந்த தியானத்தை எல்லாருக்கும் கொண்டு போகணும். கிட்டத்தட்ட 80லேருந்து 90% ப்ரோக்ராம்ஸ் வந்து ஃப்ரீயாகவே எல்லாருக்குமே வந்து சொல்லித்தராது. ஸோ தியானம் யாருக்கெல்லாம் இன்னைக்கு என்னால் ஃபோக்கஸ் பண்ண முடியல, எனக்கு வந்து இன்னும் வந்து ரொம்ப அப்படின்னு நினைக்கிறீங்களோ, இன்னும் ஒரு 20 நாள் வெயிட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து அடுத்த ஒரு முடிவுக்கு வாங்க. ஐயோ எனக்கு தியானம்லாம் எனக்கு செட் ஆகாது, நான் உட்காந்து பார்த்துட்டேன் ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம், என்னால் முடியாது அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துடாது. ஒரு குழந்தை வந்து பிறந்ததுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட அதுக்கு எத்தனை நாள் ஆகும் ஒரு சராசரியை நடக்கிறதுக்கு? அது ஃபர்ஸ்ட் தவழணும், கவுந்தரிச்சு படுக்கணும், அடுத்தது வந்து ஒரு 4 காலால் நடக்கணும், அடுத்தது கொஞ்சம் அப்படி ஏறணும், கீழே ஒரு 10-20 தடவை கீழே விழும், அடுத்தது வந்து அதுக்கப்புறம் தான் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ எல்லாத்துக்கும் கொஞ்சம் டைம் கொடுக்கணும். நம்ம ஒரு மியூசிக் கற்றுக்கணும்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அதே மாதிரி இதுவும் வந்து ஒரு ஸ்கில், ஒரு மெடிடேஷன், தியானம்ன்றது. இதை நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னும் போது கொஞ்சம் டைம் கொடுக்கணும். ஸோ ஒரு 20 நாள் டைம் கொடுங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களோட மாற்றத்தை நீங்களே வந்து புரிய ஆரம்பிங்க. மாற்றம்ன்றது வந்து இன்னைக்கு போயிட்டு இருக்கிறீங்க, வண்டியிலையோ 2 வீலரில் போகிறீங்க, 21 நாளுக்கு அப்புறமும் வந்து அப்படியே BMW காரில் போகிறது அப்படி மாற்றம் சொல்கிறது. நீங்கள் யோசிக்கிற விதம், பார்க்குற விதம், முன்னாடி நீங்கள் பார்த்த விதம், அதே பிரச்சனை அதே இது, நீங்கள் எப்படி இப்போ பார்க்குறீங்க? முன்னாடி அந்த விஷயம் சவால்கள் வரும்போது என்னால் சுத்தமாக ஒரு நாள் ஃபுல்லாக என்னால் அதை தூங்கவே முடியாது. இப்போ நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? ஓகே, ஒரு நாள்ன்றது இன்னைக்கு வந்து அரை நாள் ஆயிடுச்சு, இல்லை 1 மணி நேரம் ஆயிடுச்சு. எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அந்த விஷயத்துலேருந்து வெளியில் வரீங்க. தப்பு, முன்னாடி அதே மாதிரி ஒரு பிரச்சனை, இப்போ அதே மாதிரி ஒரு பிரச்சனை வந்திருக்கு. அதே மாதிரி முன்னாடி பாதிக்கப்பட்ட மாதிரி இப்பயும் பாதிக்கப்பட்டிருக்கீங்க. எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க, எவ்வளோ சீக்கிரம் அதுலேருந்து வெளியில் வரீங்க, இதெல்லாம் நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. அதெல்லாமே மாற்றங்கள் வரும். இன்னும் தியானம் பண்ண 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 அந்த ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் அதை பற்றி யோசிச்சுட்டு இருந்தது அரை நாள் ஆகும், 1 மணி நேரத்தில் வெளில வந்துடுவீங்க. 10 நிமிஷம் 5 நிமிஷம், ஓ அதுதானே அந்த பிரச்சனை தானே, விட்டு போ அடுத்தது அப்படின்னு போயிட்டே இருப்பீங்க. ஸோ இன்னைக்கு தியானத்தில் எல்லாரும் இணைஞ்சதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நம்ம அஃபிஷியலாக நம்ம வந்து நம்ம இந்த தியானத்தை இன்னைக்கான வகுப்பை இன்னைக்கு முடிச்சுடுவோம். யாருக்காவது சந்தேகங்கள் யாருக்காவது இருக்கு அப்படின்னா உங்களுடைய சந்தேகங்களை நீங்க இன்னைக்கு ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம், இல்லை வந்து அன்மியூட் பண்ணலாம், நீங்களே உங்களோட சந்தேகங்களை கேட்கலாம். தியானம் பண்ற போது உங்களுடைய அனுபவங்களை ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணணும். என்ன மாதிரி அனுபவங்களாக இருந்தாலும் சரிதான். இது இப்படிதான் இருக்குது, என்ன மாதிரி அனுபவங்கள் இருந்துச்சு, இன்னைக்கு தியானம் எப்படி இருந்துச்சு, புதுசா இன்னைக்கு யாராவது பண்ணவங்க உங்களோட அனுபவங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்றத ஷேர் பண்ணுங்க. நீங்க அன்மியூட் பண்ணலாம், இல்லைன்னா நீங்களே வந்து சாட்ல கூட போடலாம். உங்களோட எப்படி அனுபவங்களை நீங்க அன்மியூட் பண்ணி பேசலாம். அந்த முதல் ஸ்டெப்பை எடுங்க. நம்ம பேசணுமா சொல்லணுமா அப்படிலாம் கிடையாது, எப்படி இருக்கோ அதை அப்படி சொல்லுங்க. உங்களோட சந்தேகங்களை நிவர்த்தி பண்ணிக்கங்க, இது ரொம்ப முக்கியம். அடுத்த ஒரு 10 நிமிடங்களுக்கு வந்து நம்ம இந்த செஷன்ல இருக்கோம். இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாரும் வந்து ஒவ்வொரு வாட்ஸ்அப் குரூப் இருப்பீங்க. எல்லாருமே ஒவ்வொரு வாட்ஸ்அப் குரூப்ல இருப்பீங்க.
இப்போ பாஸ்கரன் சார் ஒரு வாட்ஸ்அப் குரூப்பை வந்து அவர் இருப்பார், வித்யா மேடம் இருக்காங்க, லதா மேடம் இருப்பாங்க. உங்களுடைய சந்தேகங்கள் இங்கே மட்டும் கிடையாது, டைரெக்டாக பாஸ்கரன் சாரோ வித்யா மேடம்க்கோ லதா மேடம்க்கோ நீங்கள் ஃபோன் பண்ணி நீங்கள் பேசலாம், கேட்கலாம். நீங்கள் இந்த மாதிரி இருக்குது மேடம், இந்த மாதிரி இருக்குது சார், நான் என்ன பண்ணுறது, இல்லை இப்படி உங்களோட அனுபவங்கள் சொல்லுங்கள் அப்படின்ட்டு அவங்க கிட்ட கேட்கலாம். வேறு எதாவது எஃபெக்டிவாக பண்ணலாமா, வேறு என்ன பண்ணுறது உங்களோட இது அப்படின்றது எல்லாமே நீங்கள் வந்து கேட்கலாம். ஸோ இந்த 21 நாள் மட்டும் கிடையாது, 21 நாள் தாண்டியுமே எல்லோரும் அவங்களோட நேரத்தை வந்து கொடுப்பாங்க. ஸோ எஸ் மேடம், சங்கீதா மேடம். எஸ் சார், குட் மார்னிங் சார். நான் இதுக்கு முன்னாடி சார் நடத்தினாரு பிரெத் பை பிரெத் மெடிடேஷன், அதுலேயும் நான் பார்ட்டிசிபேட் பண்ணேன். ஆனால் அது ஃபுல்லாக இங்கிலீஷில் இருக்கிறப்ப, ஸோ நம்ம இப்போ தமிழில் நம்ம லாங்குவேஜில் கற்றுக்கிட்டு நம்மளுக்கு இன்னும் தெளிவாக புரியுன்றதுனால ஜாயின் பண்ணேன். எனக்கு முன்னாடி விட இப்போ கொஞ்சம் பெட்டர் ஃபீலிங்காக இருக்குது, கொஞ்சம் சந்தோஷம், ஆத்ம திருப்தி, நம்ம லாங்குவேஜில் கற்றுக்குறோம். ஸோ அதனால இப்போ தாட்ஸ் எனக்கு முன்னாடி விட கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஆனால் ஃபுல்லாக குறைஞ்சதுன்னு சொல்ல முடியாது, ஏன்னா அதுல என்னால அவங்க பேசுறப்ப என்னால கண்டினியூவா ஃபாலோ பண்ண முடியல. இப்போ ஃபாலோ பண்ண முடியுது, கொஞ்சம் ஃபுல்லா புரியுது. ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. எங்கேருந்து பேசுகிறீங்க மேடம்? நான் சென்னை சென்னையிலேருந்து. பூந்தமல்லி. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பிரெத் பை பிரெத் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கீங்க. ஓகே. இப்போ அப்புறம் என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்களும் அங்க பெங்களூர்ல இருந்து, அவங்க தான் ஸ்டார்ட் பண்ணாங்க, எனக்கு தெரியாது இது ஆக்சுவலி. அவங்க தான் ஃப்ரீயான மெடிடேஷன் சொல்லி தரேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க தான் இந்த ஆப் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. ஸோ நான் அதுல தான் போய் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தேன். ஓகே. பெங்களூர்ல யார் மேடம்? பெங்களூர்ல ஃப்ரெண்டு அமிதா. ஓகே ஓகே. புத்தாசியோ டீமாக தான் இருப்பாங்க. அவங்க தான், அங்கதான், எனக்கு சரியா டீட்டெயில்ஸ் தெரியுது. ஓகே, சூப்பர் மேடம். தொடர்ந்து பண்ணுங்க தியானத்தை. நிச்சயமா வந்து இன்னும் சிந்தனைகள்ன்றது வந்து நார்மல் தான். சிந்தனைகள் வந்து வரது வந்து நார்மல் தான். 10 வருஷம் தியானம் பண்றவங்களுக்கும் சிந்தனைகள் வரும், 10 வருஷம் பண்றவங்களுக்கும் சிந்தனைகள் வரும். ஒரே சிந்தனை, நம்ம தப்பு பண்ணல, ஆனா அவங்க நம்மள குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அது வந்து ஆழ் மனசுல இருந்து அது இருந்துகிட்டே இருக்கு எப்பவுமே. அந்த அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம முதல்ல ஜாயின் பண்ணணும். நம்ம தப்பு பண்ணாத விஷயத்துக்கு ஏன் அவங்க நம்மள தப்பு சொல்றாங்க, அதுதான். தியானம் பண்ணுங்க மேடம். தியானம் பண்ண பண்ண ஆட்டோமேட்டிக்காக தொடர்ந்து நீங்கள் பண்ண ஆட்டோமேட்டிக்காக நிறைய விஷயங்கள் புரிய ஆரம்பிக்கும். அக்செப்டன்ஸ்ன்றது வர ஆரம்பிக்கும். சில பேரை வந்து நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். சில விஷயங்கள் வந்து வருது அப்படின்னா, ஆமாம் என்ன இந்த மாதிரி சொல்கிறாங்க, ஓகே சொல்கிறாங்க. ஸோ அவங்கள நம்ம வந்து இந்த மாதிரி சூழ்நிலையை நான் ஏன் ஈர்த்தேன், அதுலேருந்து நான் என்ன கற்றுக்கணும், இந்த மாதிரி இது ஸோ அப்படின்றது வந்து புரிய ஆரம்பிக்கும் ஒவ்வொரு விஷயங்களும். ஸோ ஒரு வருஷமா நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதெல்லாம் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். மோட்டிவேஷனல் வீடியோ பார்க்கறது, அது இது எல்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கு. இருந்தாலும் அந்த கம்ப்ளீட்டா அதுல இருந்து வெளியில வர முடியல. ஓகே. ஸோ அக்செப்டன்ஸ்ன்றது வந்து 2 லெவலில் இருக்கு மேடம். ஒன்று வந்து மைண்ட் லெவல் அக்செப்டன்ஸ் வந்து வந்து உங்களுக்கு வந்து ஃபுல் அந்த கான்ஷியஸ் லெவல் அக்செப்டன்ஸ். அதாவது வெறும் மைண்ட் லெவலில் ஓகே அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கணும், வெறும் வார்த்தைகளால் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா அது வந்து அக்செப்டன்ஸ் ஆகாது. ஒரு மேலோட்டமான ஒரு அக்செப்டன்ஸ். நீங்கள் வந்து முழு மனசோட ஃபுல்லாக ஆழமாக நீங்கள் அதை அக்செப்டன்ஸ் வர்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்தை பற்றி புரிஞ்சிக்கணும், ஏன் இது நடந்திருக்குது, இது ஏன் அப்படின்ட்டு, இந்த மாதிரி இதுன்ட்டு. அதுக்கு நீங்கள் தியானம் பண்ண பண்ண ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு அந்த இது புரிய ஆரம்பிக்கும். இது ஏன் நடக்குது, இது ஏன் இவங்க ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிறாங்கன்னா ஓகே இந்த மாதிரி. ஸோ நீங்கள் தொடர்ந்து இதை பற்றி இதை பற்றி விஷயங்கள்லாம் நீங்கள் இதை பற்றி நிறைய வித்யா மேடம் கவர் பண்ணுவாங்க, லதா மேடம் கவர் பண்ணுவாங்க, நிறைய விஷயங்கள் ஃபோர் அக்ரிமெண்ட்ஸ் இதை பற்றிலாம் நிறைய கவர் பண்ணுவாங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கும் போது உங்களுக்கே அந்த புரிதல் ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிக்கும். ஸோ தொடர்ந்து பண்ணுங்க, தொடர்ந்து கிளாஸில் இருக்கும். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. எஸ் மூச்சை எப்படி எஸ் கவனிக்கிறது? மூச்சை இழுத்து விடாதீங்கன்னு சொல்றீங்க, கரெக்டா நான் இழுத்து விட்டுட்டு இருந்தேன். அதை எப்படி மூச்சை கவனிக்கிறதுன்னு புரியுற மாதிரி சொல்லி கொடுங்க. ஓகே. நம்ம கிட்ட மூச்சு வந்து பிறந்ததுல இருந்து இந்த கணம் வரைக்கும் இருக்கிறது உண்மை தானே? மூச்சு இருக்குது, கரெக்டுங்களா? எஸ். மூச்சு இருக்கிறதுனால தான் நம்ம பேச முடியுது, நம்ம இருக்க முடியுது, ரைட்? நீங்க பேசுறீங்க பேசல எப்படினாலும் மூச்சுன்றது எப்பயுமே இருந்துட்டு இருக்குது. எப்ப நீங்க கண்ணை மூடிட்டு இந்த மூச்சுன்றது வந்து நம்ம கூடவே இருக்குது. அந்த மூச்சை வந்து இருக்கிறது வந்து ஏதோ ஒன்று வருது, ஏதோ ஒன்று போகுது. அதை நீங்க கவனிக்க முடியுதா பாருங்க. கண்ணை மூடிட்டு ஏதோ ஒன்று வருது, ஏதோ ஒன்று போகுது.
சார் நார்மலா கண்ணை முழிச்சுட்டே பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் சார். ம் கவனிக்கிறேன். ஆனா வந்து கவனிக்கிறேன்னா இழுத்து விடுறேனாங்கிறது புரியல. இன்னைக்கு ஓகே நீங்க சொல்லித்தான் இழுத்து விடுறேனா அப்படிங்கறத இழுத்துருக்கேன். கரெக்டா ஓகே இழுத்து விடுறேன்னு சொல்றீங்க, நான் இழுத்துட்டு இருந்தேன். ஓகே ஸோ நார்மலா ம் நார்மலா மார்னிங் எந்த ஸ்டேஷன்னாலும் அதை கவனிச்சிட்டு இருக்கேன். ஓகே ஸோ கண்ணை திறந்து பண்ணக்கூடாது மேடம், கண்ணை திறந்து பண்ணக்கூடாது. ஏன்னா 80% ஆற்றல் வந்து கண்ணு வழியா வெளியில போகுது. இல்ல கண்ணை திறந்து பண்ணலைங்க சார். ஆ, நார்மல் டே டு டே லைஃப்ல ஃப்ரீயா இருக்கும்போது அந்த மூச்சை கவனிக்க ஆரம்பிக்கிறேன். ஓகே 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 ஸோ நார்மலாக நீங்கள் மூச்சை கவனிக்கிறது அது பிராக்டிஸ் பண்றதுக்காக. ஓகே 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 ஸோ நீங்கள் மூச்சையை வந்து உடம்பு ஃபுல் கம்ப்ளீட்டாக நம்மளோட பாடி வந்து ரிலாக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து மூச்சு வந்து இருக்கும். நீங்கள் உடம்பு ரிலாக்ஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா மூச்சு இழுத்து இழுத்து விடுற மாதிரி இருக்கும். இப்படி போயிட்டு போயிட்டு ரொம்ப இது வரும். ஓகேங்களா? நீங்கள் வந்து கண்ணை மூடிட்டு உட்காரும்போது ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு உங்களோட உடலில் வந்து ஒரு ஸ்கேன் பண்ணிக்க. உச்சந்தலையிலேருந்து கால் வரைக்கும் ஒரு ஸ்கேன் பண்ணிங்க. எங்கேயாவது இறுக்கமா இருக்கா அப்படின்றத ரிலாக்ஸ் பண்ணிங்க. உடம்ப ஃபுல்லாக ரிலாக்ஸ் பண்ணிட்டு எந்த அளவுக்கு ரிலாக்ஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட மூச்சை ஈஸியாக கவனிக்க முடியும். ஸோ நாம் வந்து பாடி வந்து ஃபுல்லாக ரிலாக்ஸே பண்ணாமல் ரொம்ப ஒரு டென்ஷன் ஒரு இது இருக்குது அப்படின்னா அப்போ உங்களால் வந்து மூச்சை கவனிக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ மூச்சை கவனிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒரு சங்கல்பம் எடுத்துங்க. நான் வந்து உடம்பு எல்லாம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன். ரிலாக்ஸ் பண்ணிட்டு 2-3 மூச்சு இழுத்து விட்டுங்க. கொஞ்சம் ரிலாக்ஸாக இழுத்து விட்டுங்க. ஆழமாக இழுத்து விட்டுங்க. ரொம்ப நீண்ட நெடிய மூச்சு இழுத்து விடுங்க. இழுத்து விட்டுட்டு ரிலாக்ஸ் ஆகிட்டு ஃபுல்லாக ரிலாக்ஸ் ஆனதுக்கப்புறம் அப்போ நீங்கள் மூச்சை கவனிக்கும் போது வந்து இங்கே போது வருதுன்னு பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்கள். கொஞ்சம் வெயிட் பண்ணி இப்போ யாரோ ஒருத்தவங்க வரவங்களுக்கு வந்து வெயிட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா அது மாதிரி வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து ஜஸ்ட் வெயிட் பண்ணிவிட்டு நீங்கள் பாருங்கள் அந்த மூச்சு கவனிக்க போது வருது அப்படின்ற வெயிட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த கவனிக்கிறது வந்து வர ஆரம்பிக்கும். உங்களுக்கு இருக்கிற அந்த பிரச்சனை வந்து எனக்குமே இருந்துச்சு. அதாவது மூச்சை நான் இழுத்து விடுறனோ நான் போகிறனோ அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ அப்போ நான் வந்து அதை மூச்சு எப்படி எனக்கு கவனிக்கிறேன்றது எப்படி வந்ததுன்னா நான் ரிலாக்ஸ் பண்ணலைன்றது வந்து அதுக்கப்புறம் தெரிய ஆரம்பிச்சு. ஸோ ரிலாக்ஸ் பண்ண ஆட்டோமேட்டிக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா மூச்சு கவனிக்கிறது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். பொறுமையா அந்த பொறுமைன்றதை வந்து ஸ்ட்ரைட்டா உட்கார்ந்து பார்த்தேங்க சார். ஸ்பைனஸ் நேரா வச்சு நான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் அந்த புருவத்துக்கிட்ட வைப்ரேஷன் அந்த இடத்துல உணர்வு வந்துச்சு. அப்புறம் சரி மூக்கு நுனியில வச்சா மூச்சு கவனிக்க முடியுமோன்னு ட்ரை பண்ணேன். எதுலையுமே பண்ண முடியல. தாட்ஸ் போச்சு. நீங்க அந்த பொசிஷன் எப்படி உட்காருதுன்னு 2 கால்லையும் வச்சு உட்கார வச்சுங்க. அந்த பொசிஷன்ல உட்கார்ந்தது. அது வந்து உட்கார முடியல. ரொம்ப நேரம் உட்கார முடியல. அப்புறம் நார்மலா எப்ப போல உட்காந்துட்டேன். ரிலாக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் கவனிக்க முடிஞ்சது. தாட்ஸ் ஆனா வர ஆரம்பிக்குது. ஓகே ஸோ நான் இது இது சொல்லுங்க. இந்த இது போக நான் ஆப்ல இருக்கிறதையும் பிராக்டிஸ் பண்ணலான்ட்டு இருக்கேங்க சார். ஆப்ல இருந்தது எஸ் மேடம், தாராளமாக பண்ணலாம். நிச்சயமா ரேடியன்ட் ஹெல்த் மெடிடேஷன், அப்புறம் ஹார்ட் எலிவேஷன் அதெல்லாம் பண்ணலான்னு ப்ராக்டிஸ் பண்ணலான்ட்டு இருக்கேன். நேற்று நைட்டு தான் பார்த்தேன். எஸ் மேடம், நாளையிலேருந்து நம்ம ஹார்ட் எலிவேஷனும் பண்ணுவோம். நாளையிலேருந்து ஹார்ட் எலிவேஷன் சரி. பண்ண ஆரம்பிப்போம். ஸோ ஹார்ட் எலிவேஷன் பண்ணிங்கனாலும் இன்னும் கொஞ்சம் நமக்கு அந்த ரிலாக்ஸேஷன் கொடுக்க ஆரம்பிக்கும். ஆட்டோமேட்டிக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா மைண்டு வந்து முன்னாடி அந்த அந்த ரெஸ்ட்லெஸ்ஸாக ஓடி இருக்கிற மைண்ட் வந்து அப்படியே கொஞ்சம் ரெஸ்ட் ஆகும். அப்போ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஈஸியாக வந்து நீங்கள் வந்து உங்களோட மூச்சை கவனிக்கிறதுல ஈஸியாக உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். ஆக்சுவலா எனக்கு மெடிடேஷன் பண்ணா புருவத்துல வைப்ரேஷன் நிறைய ஆகுதுங்க சார். ஹார்ட்ல பண்ண முடியல, கவனத்தை கொண்டு வர முடியல. அதனாலதான் சரி நான் இதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரெத்தை கவனிக்க முடியறது இல்ல. ஓகே, எப்பெல்லாம் உங்களுக்கு வந்து புருவ மத்தியில் வந்து அந்த மாதிரி வந்து ஒரு வைப்ரேஷன் வருதோ அந்த வைப்ரேஷனை நீங்கள் ஜஸ்ட் ஒரு சாட்சி பாவத்தோட பாருங்க. ஓகே, இந்த இடத்துல வைப்ரேஷன் இருக்கு, இங்கே இருக்கு அப்படின்றது அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி ஒரு சென்சேஷன் வருதுன்னா நீங்கள் அதை கவனிங்க, இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான். எப்போ வந்து உங்களுக்கு அது போயிடுச்சோ திருப்பி மூச்சுக்கு கவனம் கொண்டு வரங்க. அதாவது இங்கே மூக்கோட நுனியிலிருந்து புருவ மத்திக்குள்ள ஏதோ ஒரு இடத்த நீங்கள் எடுத்துக்கலாம். இங்கே தான் அந்த இருக்கணும் இடத்துல வைப்ரேஷன் ஆச்சுன்னா கவனத்தை வந்து மூச்சுல கொண்டு வரணும். ஆமாம், அதான் வைப்ரேஷன் ஆச்சுன்னா அந்த வைப்ரேஷனுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு ஒரு ஜஸ்ட் வந்து ஒரு சாட்சி பாவத்தோட நீங்கள் பார்க்கணும். ஓகே, இப்போ இந்த மாதிரி ஒரு வைப்ரேஷன் எனக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்கள் கவனிக்கணும். அவ்வளோதான். கவனிச்சுட்டு எப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த வைப்ரேஷன் போச்சோ நீங்கள் அப்போ மூச்சு கிட்ட கவனத்தை கொண்டு வாங்க. ஸோ பண்ண வந்து உங்களுக்கு வந்து அது ஏன் நடக்குது அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த பீனியல் கிளாண்டுன்னு சொல்லக்கூடிய வந்து அது ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ உங்களுக்கு அது ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வர பிரச்சனைகள் ஏதோ ஒன்று இருக்கோ அதை பற்றி ஒரு தெளிவு கிடைக்க ஆரம்பிக்கும்.
ஸோ திடீர்னு டக்குன்னு வந்து ஒரு சில நாள் யோசிச்சிருப்பீங்க, டக்குன்னு சம்மந்தமே இல்லாமல் ஒரு ஐடியா வரும் நமக்கு. எப்படி இந்த ஐடியா வந்தது அப்படின்னா அந்த ஐடியா, ஸோ இது நமக்கு அந்த பீனியல் கிளாண்ட் ஆக்டிவேட் ஆக ஆக ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக இதை ஸ்பிரிச்சுவலாக பார்க்க போது தான் தேர்ட் ஐ எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நிறைய நடக்குதுங்க சார். ஓகே, ஸோ அதெல்லாமே வரும். கோயிலுக்கு போனாலும் வைப்ரேஷன் ஜாஸ்தி ஆகுது. புருவத்துக்கிட்ட எந்த சாமி எங்க இது பார்த்தாலும் ஹார்ட் சக்ராஸ் அதுக்கும் சாமி பார்க்கும்போதும் நடந்துட்டு இருக்கு. சரி, நான் அது கொஞ்சம் பெட்டரா பண்ணலாம் அப்படின்ட்டு பண்ணும்போது முந்தா பார்த்தேன். சரி அப்படின்ட்டு இதை பார்க்கலாம் அப்படின்ட்டு ப்ராக்டிஸ்க்கு வந்திருக்கேன். ஷூர் மேடம். புக்கு படிக்கிறீங்களா? புக்கெல்லாம் என்னால் இப்போ படிக்க முடியறது இல்லைங்க சார். நான் மெடிடேஷன் யோகா மட்டும் பண்ணிட்டு இருக்கேன். புக் படிக்கிற அளவுக்கு என்னால் உள்வாங்க முடியறது இல்லை. ஓகே, ஸோ புத்திக்காக தான் நான் இதுல வந்தேன். புத்தியை கான்சென்ட்ரேட் பண்ணி நீங்க இதெல்லாம் நிறைய கிளாஸஸ் எல்லாம் அட்டன் பண்ணிருக்கேன். அல்கெமி, ஜக்கி இதெல்லாம் ப்ராக்டிஸ் போயிட்டு இருக்கு. என்னால புத்தியை கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. புத்தி லெவல் கொஞ்சம் கம்மி, அறிவும் கொஞ்சம் கம்மி. சித்த சுத்தி நடந்துட்டு இருக்கு. அந்த ப்ராக்டிஸ் போயிட்டு இருக்கு. சரி, இப்போ என்னால் புத்தியை இப்ப நீங்க சொல்றது எனக்கு நிறைய விஷயம் தெரியும். இப்ப ஆக்சுவலி என்னோட டவுட்ஸ் பீனல் கிளாண்டோட விஷயம் நடந்துட்டு இருக்குன்னு எனக்கும் தெரியும். நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்க. என்னால் ஃபோக்கஸ் பண்ண முடியல அப்படிங்கறதுக்காக சரி இதை அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். நீங்க ஆல்ரெடி வேற ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இல்லை வேற யாராவது இருந்தாலும் இது சொல்றேன். ஸோ அடுத்த ஒரு 20 நாளைக்கு வந்து ஏற்கனவே நீங்கள் ஏதோ ஒரு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லை வேற ஏதாவது தியான முறைகள் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பாஸ் பண்ணிக்க இந்த ஏன்னா ஏற்கனவே நீங்கள் அந்த தியான முறைகள் தெரியும் உங்களுக்கு, இது பண்ணால் இந்த மாதிரி எஃபெக்ட் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த 21 நாளைக்கு வந்து இதை நீங்கள் பண்ணுங்க. இதை பண்ணும்போது உங்களோட அனுபவங்கள் எப்படி இருக்கு கம்பேர் பண்ணுங்க. முன்னாடி இதை நான் பண்ணியிருக்கேன், இந்த ஒரு தியான முறைகள் பண்ணியிருக்கேன், இப்போ நான் இந்த தியான முறைகள் பண்ணுறேன் நான். ஸோ எது உங்களுக்கு வந்து கம்பேர் பண்ணிட்டு ஓகே எது எனக்கு ஈஸியாக இருக்குது, எது எனக்கு பெட்டராக இருக்குது அப்படின்றத நீங்களே அந்த ஃபாலோ எடுத்துக்கங்க. ஸோ ரெண்டுமே அட் ஏ டைமில் மிக்ஸ் பண்ணிக்க வேண்டாம். அதுதான் எனக்கு. ஓகே, தேங்க்யூ மேடம். Thank you, sir. Thank you. Yes. Yes, Santosh sir. Mixed feelings. I had mixed feelings while I enjoy calmness. I also experienced a bit of back pain, like dizziness. Okay. So உங்களுக்கு அந்த பேக் பெயின் வர்றது எல்லாமே ஹீலிங் நடக்குதுன்னு அர்த்தம். உங்களோட அந்த ஆற்றல் போக 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 ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல இடம் எப்பெல்லாம் யாருக்கெல்லாம் பெயின் வர ஆரம்பிக்குது, யாருக்கெல்லாம் எந்த பேக் பெயின் கிடையாது, பேக் பெயின், ஸ்டமக் பெயின், ஹெட் பெயின், எந்த லெக் பெயின், எந்த பெயின் வந்தாலும் சரிதான், அந்த இடத்துல ஹீலிங் நடக்குதுன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் அந்த ஹீலிங் நடக்கிறதுக்கு நீங்கள் ஹெல்ப்ஃபுல், நீங்கள் வந்து உதவி செய்யணும். எப்படி உதவி செய்யணும்? நீங்கள் ஓகே பெயின் இருக்குது அப்படின்றது மட்டும் நீங்கள் சாட்சிபாவத்தோட ஒரு பார்க்கணும். அவ்வளோதான், பெயின் இருக்குது எனக்கு அப்படின்றத அக்னாலேஜ் மட்டும் பண்ணால் போதும். மற்றபடி நீங்கள் போயிட்டு பெயின் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரி பண்ணிக்க கூடாது. ஓகேங்களா? பெயின் இருக்கே, ஐயோ நாம் தியானம் என்னோட பெயின் இதெல்லாம் நான் மன நிம்மதிக்காக தான் தியானம் பண்ணுறதுக்கு வந்துட்டு தியானம் பண்ண ஆரம்பித்த உடனே ஏதோ வழி வந்த உடனே ஐயோ திருப்பி இன்னும் கொஞ்சம் ஒரியை வந்து கிரியேட் பண்ணிக்க கூடாது நீங்கள். ஸோ அதனால் உங்களுக்கு இந்த மாதிரி பெயின் வரதெல்லாம் நார்மல். ஸோ பேக் பெயின் எல்லாமே இன்னும் பண்ண ஆட்டோமேட்டிக்காக போக ஆரம்பிச்சிடும். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்கள் போஸ்டர் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வச்சுக்க வேண்டாம், கம்ஃபர்டபுளாக வச்சுக்கோங்க. கம்ஃபர்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ பெயின் இருக்குன்னா உங்களால் தாங்கிக்க முடிய அளவுக்கு பெயின் இருந்துச்சுன்னா ஓகே, அப்படி இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. ஓவர் த டைம் இட் வில் பி சரியாயிடும். வேற யாருக்காவது கேள்விகள், சந்தேகங்கள்? சந்தோஷ் சார், உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்துச்சு? ஓகே, ஸோ இல்லை சார், டவுட் இது. ஓகே, தேங்க்யூ. அது இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றன்றதால ஒரு மாதிரி டக்குன்னு நீங்க சொன்ன மாதிரி அந்த தலை சுத்தல் மயக்கம் வர மாதிரி வந்துச்சு. அது மட்டும் ஒரு 5 மினிட்ஸ்க்கு இருந்துச்சு, அப்புறம் ஓரளவுக்கு கொஞ்சம் நார்மல் ஆயிடுச்சு. எஸ், ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான ஸோ ஒவ்வொரு மாதிரியான அனுபவங்கள் கிடைக்கும். எனக்கு அவங்களுக்கு தலை சுத்தல் வந்தது, அவங்களுக்கு வந்து நிரஞ்சனா மேடம்க்கு வந்து புருவ மத்தியில் ஏதோ இதில் இருந்துச்சு, எனக்கு வரலையே, எனக்கே அந்த தேர்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வரல, அவங்களுக்குலாம் மழைலாம் தெரியுதாமே, ஸ்கையெல்லாம் தெரியுதாமே, எனக்குலாம் தெரிய மாட்டேங்குது, கலர்லாம் தெரிய மாட்டேங்குது, அப்படிலாம் கிடையாது. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமான அனுபவங்கள் இருக்கும். ஒருத்தவங்களோட அனுபவத்தை இன்னொருத்தவங்க நீங்கள் கம்பேர் பண்ணிக்க கூடாது, ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த கலரோ மழையோ வந்தது கிடையாது இது வரைக்கும்.
ஸோ இதெல்லாமே நார்மல், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அனுபவங்கள். ஸோ நமக்கு நம்மளோட தியானத்தோட நம்மளோட குறிக்கோள் வந்து என்னென்னா, நம்ம மைண்டை, ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கிற மைண்டை ஸ்டாப் பண்ணுறது தான் நம்பர் 1. அடுத்தது, நம்ம தியானம் பண்ணுறோமா இல்லையா, கரெக்டாக பண்ணுறோமா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரே ஒரு விஷயம் எப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கை எப்படி மாற்றம் இருக்குது. தியானம் பண்ணீங்க, உங்களோட வாழ்க்கை எப்படி மாற்றம் தெரியுதா, உங்களோட வாழ்க்கை மாற்றம்ன்றது நீங்கள் யோசிக்கிற விதம், பார்க்குற விதம், உங்களோட சிந்திக்கிற விதம், இதில் ஏதாவது மாற்றம் தெரியுதா அப்படின்றது தான் முக்கியம். முன்னாடி யோசிச்ச மாதிரி அதே மாதிரி யோசிக்கிறீங்களா, இப்போ வேற மாதிரி யோசிக்கிறீங்களா, இதுதான் நீங்கள் பார்க்கணும். நான் அதே மாதிரி தான் இருக்கேன், அதே மாதிரி தான் யோசிக்கிறேன், அதே மாதிரி தான் பிஹேவ் பண்ணுறேன், பழைய மாதிரி தான் நடந்துக்கிறேன் அப்படின்னா, அப்போ நீங்கள் தியானம் சரியாக பண்ணலைன்னு அர்த்தம். ஓகே, ஸோ ஸ்ரீனிவாசன் சார், இட் இஸ் புத்தா சிஓ. புத்தா சிஓ ப்ளே ஸ்டோரில் புத்தா சிஓ நீங்கள் வந்து சர்ச் பண்ணீங்கன்னா அந்த ஆப் வரும். அந்த நீங்கள் அந்த குரூப்லேயுமே ஷேர் பண்ணுறோம். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வேறு ஏதாவது சந்தேகங்கள் இல்லைன்னா நம்ம வந்து இன்றைக்கான செஷனை நம்ம வச்சுக்கலாம். நம்ம மறுபடியும் நாளைக்கு வந்து ஹார்ட் எலிவேஷன், எப்படி ஹார்ட் எலிவேஷன்றதுனா என்ன அப்படின்றத வந்து நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். நாளைக்கு மறுபடியும் உங்களோட சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். Okay, friends. Thank you.